ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை நன்றியில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சபை என்பது கூடுகின்ற கூட்டம் என்று பொருந்துதலே நாம் வாசிக்கிறோம். தேவ சபை என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். சரீரமாகிய சபை என்றும் வாசிக்கிறோம். சர்வ சங்கமாகிய சபை என்று எபிரேயரில் நாம் வாசிக்கிறோம். மந்தை என்றும் பேதுரு புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். ராஜ்யம் என்றும் நாம் வாசிக்கிறோம். எபேசியர் 5:5. வீடு என்று நாம் வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 3:15. கிறிஸ்துவின் சபை என்று ரோமர் 16:16 வாசிக்கிறோம். இதெல்லாம் தேவனுடைய சபைக்கு இருக்கிற பெயர்கள், கிறிஸ்துவின் சபைக்கு இருக்கிற பெயர்கள். அது மட்டுமல்ல, ஆலயம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம் என்று 1 கொரிந்தியர் 3:16-17 வாசிக்கிறோம். எனவே சபைக்கு இத்தனை அடைமொழி பெயர்கள் இருப்பதை நாம் அறிகிறோம். தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம்.